So next letter H. Already we have seen many letters now. The next letter H. We are going to see about H. H எங்க வரும்போது சைலண்ட் ஆகுது. H ஓட நேச்சர் என்ன தெரியுமா? H ஓட சவுண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். H ஓட சவுண்ட் எப்படி இருக்கும்? நம்ம பிரீத் பண்ணுவோம் இல்லையா, அந்த சவுண்ட் தான். மேக்ஸிமம் பிரீத் பண்ணும்போது எப்படி அது ரொம்ப சைலண்டா தானே கேட்கும். ஓகேங்களா? ஓகே, இப்படிதான் கேட்கும். ஆனா இந்த சவுண்ட் கூட ஒரு சில வேர்ட்ஸ்ல கேட்காது. அந்த வேர்ட்ஸ் தான் இங்க எழுதி இருக்கேன். ஓகேவா? ஓகே, H is silent only before these words. ஓகே, honest னு சொல்லும்போது நமக்கு H ஓட அந்த பிரீத்திங் சவுண்ட் கேட்காது. H ஓட சவுண்ட் என்ன? பிரீத்திங் சவுண்ட் தானே. அந்த சவுண்ட் இங்க கேட்காது. honest ஆ, இந்த O ஓட சவுண்ட் தான் இங்க கேட்கும். honest. ஓகே, ஆர் இங்க O ஓட சவுண்ட் தான் கேட்கும். ஹார், ஹேர், ஹேர்னு சொல்லும் போது இங்க ஹெச் கேட்காது. ஸோ ஹெச்சோட நேச்சரே எப்படின்னா பிரீத் பண்ணும்போது வர சவுண்ட் தான் ஹெச்சோட சவுண்ட். இது எல்லா வேர்ட்ஸ்லயும் கேட்கும். அதுவே மேக்சிமம் பெரும்பாலும் சொல்லி பார்க்கும்போது அது சைலண்ட்ல தான் இருக்கும். பிரீத் பண்ணும்போது சொல்லும் இல்லையா, அந்த சவுண்ட் தான். ஆனா ஒரு சில லெட்டர்ஸ்ல அது ஒரு சில வேர்ட்ஸ்ல அது கம்ப்ளீட்டா அந்த சவுண்ட் கேட்காது. என்னென்ன வேர்ட்ஸ்னா ஹானஸ்ட், ஹார், ஹேர். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, H is also silent after X. Xக்கு அப்புறம் வர Hமே சைலண்ட் தான். ஓகேங்களா? சோ X, X, X படிச்சாச்சா? Xக்கு அப்புறம் என்ன இருக்கு? H இருக்கு, சைலண்ட்ல இருக்கு. X, AU என்னன்னு ரீட் பண்ணணும், ஆன்னு படிக்கணும். Exhausting, exhausting. ஓகேங்களா? AU வவல் தானே, AU பார்த்தா அங்க ஆசாம் தான் தரணும். Exhausting. அப்போ இங்க H சைலண்ட். ஓகே, இந்த AU இருக்கு இல்லையா, சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி பல லெட்டர் சேர்ந்து வரும் வகுல்ல, அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். AU ஆன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, exhausting, exhausting. ஓகே, எப்படி படிக்கலாம்? எக்ஸ் இ, ஐயோட சவுண்ட் இ தானே. எக்ஸ் இ, இ தான் கேக்குது. ஹெச்சோட சவுண்ட் இங்க கேட்கறது கிடையாது. எக்ஸ் இ, எக்ஸிபிஷன். ஓகே, ஷன், எக்ஸிபிஷன். ஓகேங்களா? சோ TION எங்க பார்த்தாலும் நீங்க ஷன் சவுண்ட் கொடுக்கணும். ஓகே, எக்ஸிபிஷன். ஓகே, புரிஞ்சுதா? நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இதே எக்ஸாம்பிள் வச்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய நம்ம என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு வேர்ட்னு எடுத்துட்டா அந்த வேர்ட்லயே பல நுணுக்கங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள வச்சே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் போகும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதே இந்த சேம் வேர்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு சொல்லி தரும்போது நல்லா தெளிவா புரியும். ஓகேங்களா? தேங்க்யூ.